வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா டக்குன்னு ஒரு டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு இந்த சீஸ் சப்பாத்தி ஒரு நல்ல சாய்ஸ். ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக உப்பும் 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவை பிசைஞ்சுக்கோங்க. சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே எல்லா தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. தண்ணியை எப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் சப்பாத்தி மாவு பிசைஞ்சுக்கணும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. மாவு பிசைஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மாவு மேலே நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. 2 பக்கமும் எண்ணெயை தடவி மாவை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே வச்சிடலாம். மாவை பிசைஞ்ச உடனே போடுறத விட ஒரு அரை மணி நேரம் வச்சுருந்து போட்டிங்கன்னா இன்னும் நல்ல சாஃப்டான சப்பாத்தியாக கிடைக்கும். அரை மணி நேரத்துக்கு பிறகு மாவை திரும்பவும் ஒரு தடவை பிசைஞ்சு விட்டு தேவைப்படுற சைஸுக்கு உருண்டையாக எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டையாகவே எடுத்திருக்கேன். மாவை கொஞ்சமாக கல்லில் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா தின்னான சப்பாத்தியாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் சப்பாத்தியாகவே தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சப்பாத்திக்கு நடுவில் துருவின கேரட்டை வச்சுக்கிறேன். அதுக்கு மேலே துருவின சீஸையும் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு நல்ல சீஸியான சப்பாத்தி வேணும் அப்படின்னா நிறையவே சீஸ் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பை மேலே லைட்டாக தூவி விட்டுக்கிறேன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக செய்கிறதுனால நான் வேறு எதுவும் மசாலா எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. நீங்கள் விருப்பப்பட்டால் உங்களுக்கு விருப்பப்படுற மசாலாவை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொத்தமல்லி தழையெல்லாம் கூட பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா கார்னர்ஸும் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒட்டி கொஞ்சமாக தண்ணி தடவி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வெளியில் வராது. இதுக்கு மேலே சப்பாத்தி கட்டை வச்சு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிட வேண்டாம். கல் சூடான பிறகு சப்பாத்தியை போட்டு 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. சப்பாத்தியை போட்ட உடனே எண்ணெயை சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணி 2 பக்கமும் கொஞ்சம் சப்பாத்தி வெந்ததுக்கு பிறகு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஓரம்லாம் கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால நல்லா அழுத்தி விட்டு சப்பாத்தியை 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பர் சாஃப்டாக நம்ம சீஸ் சப்பாத்தி ட்ரையாங்கிள் ஷேப்பில் ரெடி ஆகிடும். அடுத்ததாக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே மாதிரி சப்பாத்தியை நல்லா தின்னாக ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் போடுறதில்ல நல்லா தின்னாக திரட்டின பிறகு நடுவில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இதுவும் உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் விருப்பப்பட்டால் கெச்சப் சேர்த்துக்கலாம். 2 சைடும் ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த ஷேப்பில் பண்ணும்போது நீங்கள் ஸ்டஃபிங் வெளியில் வரும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் போடலாம். டொமேட்டோ கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு 2 சைடை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ண பிறகு அதுக்கு மேலேயும் டொமேட்டோ கெச்சப்பை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு துருவின கேரட் சீஸை வச்சு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸு ஒரு பிஞ்சு உப்பையும் தூவி விட்டு அடுத்த 2 பக்கத்தையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓரங்களில் தண்ணியை தடவிக்கோங்க. தண்ணியை தடவிட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க எல்லா பக்கத்துலேயும். ஃபோல்ட் பண்ண பிறகு உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக ஒரு முறை தேய்ச்சி விடுங்க. ஸ்கொயர் ஷேப்லேயும் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. ரவுண்ட் ஷேப்லேயும் போட்டுக்கலாம். கல் சூடானதும் சப்பாத்தியை போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவு வெந்த பிறகு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஓரங்களில் அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் ஓரமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள், சப்பாத்தி நல்லா எழும்பி வருது. சூப்பர் சாஃப்டான சப்பாத்தியாக இருக்குது. இதே மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம சீஸ் சப்பாத்தி ரெடி பண்ணிட்டோம். இந்த சூப்பர் சாஃப்டான சீஸ் சப்பாத்தியை வீட்டில் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பசங்க நிச்சயமாக இதை லைக் பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.